அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு சூரா அல் முனாஃபிகூன்ல இருந்து மாடர்ன் ஹிப்பாக்ரஸிக்கான மறுப்பை நம்ம பார்க்க போறோங்க. இந்த முனாஃபிக் தன்மையை யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துறாங்க, எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்படுது இந்த நவீன காலத்துல என்பதை நம்ம பார்க்க போறோம். முனாஃபிக் என்றால் நாம் யார் யாரெல்லாம் நினைப்போம்? குறிப்பாக இந்த காலத்துல மக்கள் யாரை நினைப்பாங்க? அரசியல்ல வஞ்சகம் செய்றவங்க, துரோகம் செய்றவங்க, முதுகுல குத்துறவங்க, இரட்டை முகம் கொண்ட எதிரிகள், இவங்கள தான் நினைப்போம் இல்லைங்களா? ஆனா சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடங்கக்கூடிய இடமே வேறாக இருக்கிறது. அதாவது அவங்க என்ன செய்வாங்களாம்? அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செய்வாங்க, சரியான வார்த்தைகளை பேசுவாங்க, வெளியே பார்த்தா ரொம்ப நேர்மையானவங்களா இருப்பாங்க. ஆனா உள்ளே என்ன இருக்கும்? அவங்க கிட்ட ஒரு வெறுமை இருக்கும். இது 1400 ஆண்டுகளுக்கு முன் அப்போ மட்டும் முடிஞ்சு போன ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதே விஷயம் இன்று நம்மை சுற்றியே நிறையவே நடக்குது. நவீன ஒப்பீடுகள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பார்க்கலாம். இன்று மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் போடுறாங்க, கைண்ட்னஸ் மேட்டர்ஸ்ன்னு போடுறாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருங்க, எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பொய் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், மற்றவங்கள பத்தி கிசுகிசு பேசுவாங்க, ரொம்ப அகம்பாவம் பிடித்தவர்களாக இருப்பாங்க. ஒரு பேசிக் அன்பு கூட அவங்க கிட்ட இருக்காது. அவங்களுடைய இஸ்லாம் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்குமே தவிர உண்மையான வாழ்க்கையில கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறான் அவங்களுக்கு. ரொம்ப கடுமையான ஒரு உதாரணம். அவங்க என்னது? செவுற்றில சாய்த்து வைக்கப்பட்டுள்ள ஒரு பொலிந்த, அதாவது பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு மரத்துண்டுகளை போன்றவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல் குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். வெளியே பார்க்கும்போது மென்மையா அப்படியே பொலிவா நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளம் காலியானதாக இருக்கும். உயிரற்றதாக அவருடைய உள்ளம் இருக்கும். பூச்சி தின்று விட்ட ஒரு மரம் போல இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு நவீன ஒப்போடு ஒரு இமேஜ் பேஸ்டு லிவிங், இமேஜுக்காக வாழ்றது. ஃபோட்டோக்கள் பெர்ஃபெக்டாக இருக்கும், கேப்ஷன் பெர்ஃபெக்டாக இருக்கும், ஃபில்டர் பெர்ஃபெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டான ஸ்மைல் இருக்கும். மாடர்ன் சொசைட்டியில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட உள்ள ஒரு தனிமை இருக்கும். அவங்கக்கிட்ட பதற்றம் அதிகமாக இருக்கும், பொறாமை ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் அவர்களுக்கு எதிராகத்தான் அது என்று அவங்க நினைப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அல் குர்ஆன்ல. அவர்கள் எப்போதும் பயத்தில் தான் இருப்பாங்க என்று சொல்றான். உண்மையான அறிவுரைகள் கூறப்பட்டாலே உடனே கோபம் வந்துடும் அவங்களுக்கு. இன்றைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? நீங்க உண்மையை அவங்களுக்கு எதிராக சொன்ன உடனே, நிலைநாட்டின உடனே, என்ன ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லி உடனே கத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. டோன்ட் ஜட்ஜ் மீன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நற்செய்தி சொன்னால் அவங்க நல்ல ஒரு விஷயத்தை பின்பற்ற வேண்டும் ஏதாவது ஒன்று சொன்னா உடனே என்ன செய்வாங்க? உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் செய்யலன்னு தெரியுமான்னுவாங்க. ஏதாவது தவறை நீங்க சுட்டி காட்டினா, நீயே சரியா இருக்கியா அப்படின்னு சொல்லி உடனே சொல்லுவாங்க. அதை மாற்றிக்கொள்ளணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. இது ஒரு புறம் இருக்க, தலைமை பொறுப்புல இந்த நிஃபாக் தனம் வெளிப்படுவது. இந்த சூரா அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கினை வெளிக்கொணரக்கூடிய சூறாவாக இருக்கு. அவனிடம் இனிமையான பேச்சு இருக்கு, அழகான வார்த்தைகள் இருக்கு, வெளியே நல்லவன் போல நடிக்கிறான். ஆனா உள்ள சமூகத்தை எப்படி நாசம் செய்யணும் என்று பிளான் போட்டு கொண்டே இருப்பான் முஸ்லிம் சமூகத்தை. இன்றைய அரசியல்வாதிகள் பார்க்கலாம் இல்லையா? பல தலைவர்கள் தேன் வலியக்கூடிய பேச்சாக இருக்கும், நீதிதான் அவங்களுடைய பிரச்சாரமாக இருக்கும். ஏழைகளை பற்றி அப்படியே அழகா உரை செய்வாங்க, ஏழைகள் கூடவே இருக்கிற மாதிரி போட்டோஸ் போடுவாங்க. ஆனா உண்மையில அவங்ககிட்ட லஞ்சம் இருக்கும், ஊழல் இருக்கும், சுயநலம் இருக்கும், அநியாயம் இருக்கும், ஜாதி பார்த்து பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்களுடைய சொற்கள் உன்னை ஈர்க்கும், ஆனால் அவர்கள் தான் உண்மையான எதிரிகள் என்று சொல்றான் அல் குர்ஆன்ல. இன்னைக்கு நிறையவே இது ஃபிட் ஆகுது. அடுத்து ஒரு புறம் மதத்தின் பெயரால் வெளிப்படக்கூடிய நிஃபாக் தனம். இஸ்லாமிய மார்க்கத்துல பார்க்கலாம் இல்லைங்களா? நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நாங்க சாட்சி சொல்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இன்று பார்க்கலாம் அல் குர்ஆன் வசனங்களை உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எதற்காக? ஜெயிக்க, மக்களை ஜெயிக்க பயன்படுத்துகிறார்கள். ரியாவை வெளிப்படுத்துகிறார்கள். ஆன்லைன்ல அவ்வளவு பணிவை பற்றி பேசுவார்கள், நிறைய உரைகள் நிகழ்த்துவாங்க. வீட்டுல ஒரு அடங்கா பிடாரியாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு புறம் சமூகத்தில் நிஃபாக் தனம் வெளிப்படுவது எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள்ல மட்டும் இணைவது, கடினமான நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? காணாமல் போயிடுவாங்க. இன்றைக்கு புகழ் கிடைக்கும் இந்த இஸ்லாமிக் ப்ராஜெக்ட் செஞ்சா என்றால் அதில் சேருவாங்க. அதில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் முதல்ல ஓடி போகிறது அவங்கள தான் இருப்பாங்க, அல்லது அந்த திட்டத்தையே உள்ளிருந்து எதிர்ப்பார்கள். ஒரு புறம் நண்பர்களின் சபையில், நண்பர்கள் மத்தியில் ஃபேக் லாயல்ட்டி, இந்த நிஃபாக் தனம் வெளிப்படும். வெளியே நல்ல நண்பர்களாக நடிப்பார்கள், ஆனால் உள்ள பூரா விஷமாக இருக்கும். முன்னாடி பார்க்கும்போது சிரித்து சிரித்து பேசுவாங்க, குழைந்து குழைந்து பேசுவாங்க, ஆனால் பின்னால் கிசு கிசு பேசுவாங்க.
தேவையான வரை மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவனிடம் எதுவும் நல்லது நமக்கு கிடைக்கல, ஆதாயம் கிடைக்கலனா உடனே அவனை விட்டு விலகி விடுவார்கள். இதைத்தான் நல்லா பல வசனங்களை அல் குரான்ல கண்டிக்கிறான். அவங்க உங்களோடு இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் உங்களுடன் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்களே தவிர உங்களோடு இல்லை என்று. ரொம்ப ஆபத்தான நிலை. ஒரு புறம் வீட்டில் கூட இந்த நிஃபாக் தனம் வெளிப்படுது. வெளியே ஒரு முகம், வீட்டில் மற்றொன்று முகம். மசூதியிலே நல்லவராக இருப்பார், வீட்டில் என்னது கொடூரமானவராக இருப்பார், மோசமான அஹ்லாக் உடையவராக இருப்பார். ஆன்லைனில் இஸ்லாமிய பேச்சாளராக இருப்பார், வீட்டில் பொறாமை, கோபம், எரிஞ்செஞ்சி விழக்கூடியவராக இருப்பார். எல்லாம் நேர்மை, தர்மம் எல்லாம் வெளியே காட்டக்கூடிய ஒரு அவுட் சைட் ஷோவாக தான் மாறிடுச்சு. ஸோ உண்மையான இஸ்லாம் என்பது ஒருத்தவங்களுடைய வீட்டு உள்ளே இருந்து தான் வெளிப்படும். பல சஹாபாக்கள் பயந்தார்கள், நான் முனாஃபிக்காக இருப்பேனேன் என்று. அவர்களே பயப்படும் போது நம்ம அசால்ட்டாக இருப்பது நம்மளே நம்ம ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். ஒவ்வொருவருக்கும் இந்த சூறா ஒரு கண்ணாடியாக இருக்கு. வெளியில நல்லவர் போல நடித்து உள்ளே பொய்யானவராக இருப்பவர்களுக்கு இந்த சூறா ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. பேச்சில் இனிமையும் நடத்தில் விஷமும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சூறா ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. மார்க்கத்தை செல்ஃப் ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துபவர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த சூறா இருக்கு. கம்யூனிட்டிக்கு நன்மை செய்யாமல் டேமேஜ் செய்பவருக்கான எச்சரிக்கை இந்த சூறால இருக்கு. இஸ்லாமை நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது மட்டும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த சூறால இருக்கு. கஷ்டம் வந்தால் முதலில் ஓடக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த சூறா ஒரு பாடமாக இருக்கிறது. இது நவீன அரசியல் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஆகட்டும், பிஸ்னஸ் சர்க்கிள் ஆகட்டும், ரிலீஜியஸ் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த சூறா என்ன மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் விலக்கி கூறுவது நம்மை அவமானப்படுத்துவதற்காக இல்லை, மாறாக நாம் அந்த தவறில் விழாமல் நம்மளை காப்பாற்றுவதற்காக. ஆன்லைனில் என்ன செய்வார், கைண்ட்னஸ் ரொம்ப முக்கியம்னு போடுவார். ஆஃப்லைனில் குடும்பத்துக்கிட்டே அந்த கைண்ட்னஸ் காட்ட மாட்டார். ஸ்டே ஹம்பிள், பணிவாக இருங்கன்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய புகைப்படமே அவருடைய அரகன்ஸை வெளிப்படுத்தும். சேரிட்டி செய்யுங்க என்று சொல்லுவார், ஆனால் அவர் சேரிட்டி செய்ய மாட்டார். எப்போ செஞ்சாலும் வாட்ஸ்அப்பில் பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கும், அதில் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேரிட்டி ஃபோட்டோ பிடித்து. அவனுடைய நியத் தவறாக இருக்கும். இஸ்லாமிக் ரிமைண்டர் பேஜ் அவர் நடத்துவார், அவர் தான் முன்னிலை இருப்பார், ஆனால் வீட்டில் ஃபஜர் கூட தொழ மாட்டார். இதுதான் சோஷியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஹிப்பாக்ரசிங்க. பொலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பேசுவாங்க, ஆனால் லஞ்சம் ஊழலில் உருண்டு கிடப்பாங்க. யூனிட்டியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி என்ன செய்வாங்க, ஜாதியை பேசிட்டு திரிவாங்க. ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஊழல் பெருச்சாலே அவங்க தான் இருப்பாங்க. அப்துல்லா இப்னு உபை போல அரசியல் இமேஜ் இருக்கும் வெளி தோற்றமாக, ஆனால் உள்ளே அவங்க படக்கூடிய அவல நிலை தான் அதிகமாக இருக்கும். இது மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லும் இப்போ செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் நிறைய பேர் வழி தவறல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சராக இருப்பார், பேசிக் கேரக்டர் மேனர்ஸ் கூட இருக்காது. ஸ்டேஜில் ஒரு மாரி இருப்பார், வீட்டில் ஒரு மாரி இருப்பார். இஸ்லாமிய கல்வி ஆர்குமெண்ட் வின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்தக்கூடியதாக இருப்பார். மஸ்ஜிதில் கூட பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்களாக ஆகிட்டாங்க நிறைய பேர். வெளியில் இஸ்லாம் சொல்கிறது, உள்ளே பதவிக்காக போட்டி போட்டுக்கொள்வது. ஒரு புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை நம்ம பார்க்கலாம் இல்லையா, முன்னாள் நண்பன் போல நகைச்சுவை செய்வது, பின்னாடி போய் புறம் அவதூறு பேசிக்கொண்டு தெரிவது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும்னும் போது என்ன செய்வார், நான் பிஸியாக இருக்கேன்றுவார். அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிடுவீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பையே ஒரு பெனிஃபிட் அடிப்படையில் வாழக்கூடியவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க, ஒரு இஹ்லாஸ் இல்லாமல். இது பர்சனாலிட்டியில் ஏற்படக்கூடிய முனாஃபிக் தனம் என்று சொல்லலாம். ஒரு புறம் கார்ப்பரேட் ஒர்க் பிளேஸில் பார்க்கலாம் இல்லைங்களா, பாஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, கம்பெனி ஓனர்ஸ்லாம் நாங்கள் ரொம்பவே கேர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க எம்ப்ளாயீஸ் மேலே. ஆனால் எம்ப்ளாயீஸ் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ரத்தத்தையே உறிஞ்சி குடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹெச்ஆர் ஃபீல்டில் நிறைய பார்க்கலாம் இல்லைங்களா, நாங்கள் ஹானஸ்டி என்கரேஜ் பண்ணுறோம் அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மை சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களை பனிஷ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு பக்கம் கலீக்ஸ் கிட்ட பார்க்கலாம், மீட்டிங்கில் டீம் ஒர்க்குன்னுவாங்க, ஆனால் வெளிப்புறத்தில் அவங்கள மாரி பொறாமைப்படக்கூடியவங்க யாரும் இருக்க முடியாது. முக்கியமாக யூடியூப்பில் பார்க்கலாம் இல்லையா, கப்புள்ஸ் ஹாப்பியாக ரீல்ஸ் போடுவாங்க, ஷார்ட்ஸ் போடுவாங்க, ஆனால் அவங்க தான் முதல்ல விவாகரத்து வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுதான் அந்த டபுள் லைஃப், டபுள் ஃபேஸ்ட். இஸ்லாமிக் ப்ராஜெக்ட்ஸில் கூட தாவா என்பது அவங்களுடைய புகழுக்காகவே செய்வது. கேமரா ஆனில் இருக்கும்போது தான் சதகாக்கள் செய்வது, ஸ்பாட்லைட் ஆனில் இருக்கும்போது தான் இஸ்லாமிக் ஒர்க் செய்கிறது. ஒரு புறம் எஜுகேஷனல் ஃபீல்டில் ஹிப்பாக்ரசி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் சீட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க, ஆனால் அல்லாஹ் என்னுடைய உள்ளம் தெரியும்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடியவங்க இருக்கிறாங்க. மாரல் ஸ்டீச் பண்ணக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, ஏழை மாணவர்களை வஞ்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரிய பெரிய யூனிட்டி பற்றி நிறைய உரைகள் நகர்த்துவாங்க,
ஆனால் மஸ்ஜித் உள்ளேயே கம்யூனிட்டிலேயே அவ்வளோ ஸ்பிளிட்டு குரூப்புகள் இருக்கும். செக்டேரியனிசம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிர்வாகிகள் என்ன செய்வாங்க? பதவிக்காக போட்டி போட்டுக் கொள்வார்கள். பிஸ்னஸில் நடக்கக்கூடிய நிஃபாக்தனங்கள் பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா அப்படின்னு போர்டு போட்டிருப்பாரு. ஆனால் அளவு நிலுவையில் மோசடி செய்யக்கூடியவராக இருப்பார். ஹலால் லேபிள் போட்டிருப்பாரு. ஆனால் ஹராமான வியாபார பரிவர்த்தனைகள் அங்கே நடக்கும். பப்ளிக்கில் ஒரு லைஃப், ப்ரைவேட்டில் ஒரு லைஃப். வெளியே மலக்கு போல வாழ்வது, உள்ள ஷைத்தான் போல உள்புறத்தில் ஷைத்தானாக இருப்பது. பப்ளிக்கில் ஜென்டிலாக இருப்பது, ப்ரைவேட்டில் அபியூசிவாக இருப்பது. பப்ளிக்கில் வந்து சேரிட்டபிளாக இருப்பது, ப்ரைவேட்டில் ரொம்ப அரகண்டாக இருப்பது. அவங்க நிறைய தவறுகள் செய்வாங்க. ஏன் என்ன அட்டாக் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் என்னை ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேச்சை மாற்றுவார்கள். இது எல்லாமே முனாஃபிக்குடைய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு ஆணுக்கு முரணாக கல்ச்சர் இருக்கும்போது நாங்களாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நாங்களாம் ரிலீஜியஸ் ஃபேமிலி என்று சொல்லுவாங்க. அவங்ககிட்ட டவுரி இருக்கும், சீட்டிங் இருக்கும், ஷோ ஆஃப் இருக்கும். அனைத்து தலைமுறைக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை இந்த சூறா கற்றுக் கொடுக்குதுங்க. வெறும் மார்க்கம், மதம் இதெல்லாம் காஸ்டியூமில் மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக நீ உன்னுடைய உள்ளத்தை மாற்றாத வரை எந்த காஸ்டியூம் போட்டும் பிரயோஜனம் கிடையாது. வெளி தோற்றத்தில் இஸ்லாம் இருந்து உள் தோற்றத்தில் அவர் ஷைத்தானாக இருந்தால் இதுவே நிஃபாக்கின் பெரிய அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட முனாஃபிகீன்களுடைய பண்பிலிருந்து நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக.